الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. قال الله تبارك وتعالى: قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون. صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கணவான்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மன்வாலுஹு அவனுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்க ரமலானிலே நாம் நல்லவைகளை காது கொடுத்து கேட்டுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இது போலவே நம் செவிகளிலே கேட்பதை உள்ளத்திலே இருத்தி நம்முடைய உறுப்புகளினாலே செயல்படுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பாதி ரமலான் ஆக்குவதற்கு முன்பே பள்ளி வாசல்களில் கூட்டமும் பாதியாகவே ஆகிவிட்டது. அது உலகத்துடைய இயல்பு. ரமலான் பிரிந்து செல்கிறது என்பதனுடைய அடையாளம் இப்பொழுதே தென்படுகிறது. இதற்காகத்தான் சில பள்ளிவாசல்களிலே தராவிக்கு பின்னாலே ஷர்பத் கொடுப்பார்கள், அதன் பின்பு ஹிஸ்பு சாப்பாடு என்று சாப்பாடு வைப்பார்கள். எப்படியாவது இந்த ஜனங்களை கவர்ந்து இந்த பொன்னான நாட்களின் இரவு நேரங்களை அவர்கள் வணக்க வழிபாடிலே செலவழிக்கட்டும் என்பதற்காகவே செய்கிறார்கள். எனவே முன்பும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தியது போல அமல் என்பவைகள், இபாதத் என்பவைகள் கலப்படமாக ஆகிவிடக்கூடாது. அது தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்காகவே ஆற்றும் எண்ணம் வர வேண்டும். எனவே அப்படி ரமலானின் பாதி வரும்போது ஜனங்களும் பாதியாக ஆகிவிட்டாலும் எஞ்சி இருப்பவர்களின் பட்டியலிலே அல்லாஹ் நம்மை சேர்த்தாலே பாய்ந்தோடுவர்களின் பட்டியலிலே சேர்த்து விடாமல், அதுவும் அல்லாஹ்வுடைய பேருபகாரமா. எனவே இறுதி வரை அல்லாஹ்வின் அருளிலிருந்து நாம் பாய்ந்து விடாமல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் பாதுகாப்பானார். அன்னை ராபியா பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா பெண்களின் இறைநேச செல்வி. பொம்பளைகளையும் அவுளியாக்கள் இந்தியாங்க. இந்த காலத்து பெண்கள் நினைப்பார்கள், அடே பெண்களே மௌலியாக்கள் இருந்திருக்கிறார்களான்னு புதனப்படுவார்கள். ஏனென்றால் காலத்தின் நிலைகள் இப்ப மாற்றம். முந்தி சொல்லுவார்கள், சாதாரணமாக மனிதர்களை எதற்காவது ஒரு உற்சாகப்படுத்தும் போது ஆம்பள மாதிரி நில்லுடா அப்படி சொல்லுவார்கள். ஆம்பள மாதிரி நில்லுடா. இப்ப அதுக்கு மாற்றமா சொல்லணும், பொம்பள மாதிரி நில்லுடா சொல்றது. ஏன்? பெண்கள் தானே வீரத்தோடு கூச்சமின்றி நாணமின்றி உலகத்தில் நடக்கின்றார்கள். ஆம்பளையில் வெட்கப்படுகிறார்கள். எனவே இப்போ அந்த சப்தத்தை மாற்ற வேண்டும். என்னடா ஆம்பள மாதிரி நிற்கிறார், பொம்பள மாதிரி நில்லுன்னு சொல்ல வேண்டும். இது போல பெண்மணிகள் சிந்திக்க வேண்டும். பெண்மணிகளிலே நல்லோர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள், இறைநேச செல்விகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களின் வரிசையிலே
ராபியா பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அவனின் அருள் வாசலை தேடி நடந்த ஒரு நல்ல பெண்மணி. ஒரு நாள் தெருவிலே தங்களை மறைத்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள் அன்னை ராபியா அவர்கள். மழை நேரம். தெருவிலே அவர்கள் எதை பயந்தார்கள்? அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது என்றுதானே பயப்படுவார்கள். அவர்கள் பயந்ததை அவர்களுடைய கண்களுக்கே தென்பட்டு விட்டது. அந்நிய ஆடவர்கள் இருவர் வருவதை பார்த்து விட்டார். அவர்களுடைய மனம் சொல்லிட்டு, ஆண்டவனே, அந்நியர்களின் முகம் நான் பார்த்ததில்லை, பார்ப்பதில்லை, பார்க்கும் நிலை வந்து விட்டதே, என்ன செய்வது என்று பதவி அடித்துக் கொண்டு ஒரு ஒதுக்குப்புறமாக முடுக்கு தெருவுக்கு ஓடினார்கள். முடுக்கு தெருனா புதுக்கடை முதுக்கு தெரு அல்ல, ஒரு முடுக்கு தெருவிலே ஓடியவர்கள் கால் சருகி கீழே விழுந்தார்கள். அவர்களுடைய கையிலே முறிவு ஏற்பட்டது. 20ஆம் நூற்றாண்டிலே உலகத்தவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுவார்கள்? ஆறுதல். தேவதானா இது? எல்லாரும் மாதிரி போன முடியே, பெரிய அல்லாஹ்வை பயப்பட போனீங்க, கடைசி என்ன நடந்த? கீழே விழுந்து கை முறிஞ்சிச்சு. அளவுக்கு மிச்சம் பக்குவம் செய்ய போவானாம் என்றுதான் புத்தி சொல்வார்கள். அருமையானவர்களே, இன்னும் ஒன்று, நல்லதை செய்ய போற இடத்திலே இப்படி ஒரு நடந்தால் ஈமான் உள்ளவர்கள் சில சமயம் முர்த்ததா போயிருவார்கள். முர்த்ததா போறால், ஆண்டவனே எங்களுக்கு இது மோனும் இதுக்கு அங்கிட்டு மோனும், நாங்க உனக்கு பயந்து நடக்க போயிட்டு எங்களுக்கு கிடைச்சது, முதல்ல எங்களை அடிக்கணும் செருப்பால என்று நினைத்தால் அந்த நிமிடமே அவன் மதம் மாறியவனாக ஆகிவிடுவான். நல்லோர்களுக்கு தானே சோதனை. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான்? நோயிலே புழுக்கள் அவர்கள் உடலிலே ரணத்தின் மீது புண்களின் மீது ஓடிக்கொண்டிருக்கும். எப்படி சோதனை? என்ன சொல்வார்கள்? அல்லாவே, என்ற உடம்புல முழு பகுதியும் புழு கடிச்சு அது ரத்தமும் சீலும் வழிந்தோடினாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் பயப்படுவதெல்லாம் நாவிலே, நாக்கில புண் வந்து புழுக்கள் வந்துருமோ என்று பயப்படுகிறது. ஏனென்றால் உன்னை திக்ர் செய்வதற்குள்ள எஞ்சி இருக்கும் ஒரே உறுப்பு நாக்குதான். யா அல்லாஹ், அதையாவது உன்னை திக்ர் செய்யும் அளவுக்கு எனக்கு காப்பாற்றித்தா என்றாரே. அன்னை ராபியா அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் கீழே வீழ்ந்து கையெழும்பு முறிந்ததும் சுஜூதிலே இருந்து சுஜூதிலே தலை வச்சு கொண்டார்கள். நெற்றியை சுஜூதிலே வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள், அருளாளனே, அன்புடையவனே, உன்னை பயந்து நான் அந்நியர்களின் பார்வைக்கு தென்படக்கூடாது என்று ஒதுக்குப்புறம் தேடி ஓடினேன். அதற்காக நீ ராபியாவின் கை எலும்பை முறித்து விட்டாய். அதை பற்றி எனக்கு எந்த அக்கறை இல்லையா அல்லாஹ்? நான் பயப்படுவதெல்லாம் உன் ரஹ்மத்திலிருந்து என்னை முறிச்சிருவாயோ என்றுதான் பயப்படுகிறேன். எப்படி சிந்தனை? எனவே இப்படி அமர்ந்திருப்பது கூட அல்லாஹ்வின் பேரருள். அரட்டை அடிக்கும் நிலையங்களிலே போய் காத்திருக்காமல் நம் கால் பாதங்கள் நல்லவைகளின் பக்கம் நடக்க வைப்பது அல்லாஹ்வின் பேரருள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை மறந்தவர்களின் சபைகளை, உன்னுடைய நினைவு கூறப்படாத சபைகளை தேடி என் கால்கள் எப்பொழுதாவது நகர்வதை நடப்பதை நீ பார்த்தால் அந்த காலை நீ முறிச்சே போடலான்னு சொல்வார். அருமையானவர்களே, எனவே பாதி ரமலான் போய்விட்டாலும் சனக்கூட்டமும் பாதியாகிவிட்டாலும் எஞ்சியிருக்கும் பாதியிலே நம்மை அமரச் செய்தானே அல்லாஹ், அவன் நிச்சயமாக அருளாளன், அன்புடையவன், புகழுக்குரியவன். அந்த அருளை நம்முடைய மௌத் வரை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு எத்தச் செய்வானாக, அதனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அருமையானவர்களை, தொடர்ந்து வந்த நாட்களில் நல்ல பல விடயங்களை நாம் ஆராய்ந்து வந்தோம். இப்போது அந்த நல்ல பல விடயங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு, வாழ்க்கையிலே அமல் செய்து கொள்வதற்கு நல்லவர்கள் சொல்லும் ஒரு புத்திமதி, நீங்கள் மரணத்தை மாத்திரம் மறந்துவிடக் கூடாது.
எதை மறந்துவிடக் கூடாது? மௌத்தை மாத்திரம் மறந்துவிடக் கூடாது. இந்த மரணம் நீங்கள் கேட்கின்ற நல்லவைகளை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு உதவும் ஒரு உந்து சக்தி. அமல் செய்வதிலே ஆர்வம், தௌபா கேட்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, அல்லாஹ் தரும் லாபமோ நஷ்டமோ அத்தனையும் பொருந்திக் கொள்ளும் ஒரு இயல்பு எல்லாம் வரும். எது செய்ய வேண்டும்? மரணத்தை மாத்திரம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, உலகத்திலே மனிதர்கள் பெரும் பெரும் திட்டமெல்லாம் போடுறார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் தமிழ் மொழியாக்கும் ஒரே ஒரு அட்டம்பம் அல்லாஹ்வுடைய மௌத்து தான். எவ்வளவு பிளான் எல்லாம் போடுறார்கள், என்னென்ன மனக்கோட்டையெல்லாம் கட்டுகிறார்கள். மௌத்து வந்தால் போச்சு. இப்போ நாட்டை காப்பதற்காக செல்லும் படைகள் செத்து மடிகிறார்களே, அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலே அவர்களுடைய மனைவிமார்கள், தாய் தந்தையர் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த ஆசைகளை பற்றி சொல்லுகிறார். මගේ පුතා ගෙදරින් පිටත් වෙනකොට ලොකු හීනයකින් පිටත් උනේ. ළඟදී අම්මාව බලන්න එනවා. ලබන සුමානේ මගුල් සරුවට කරන්න ඕනේ. வாரக்கிழமை கல்யாணத்தை நல்லா எடுக்கணும். මේ වගේ නොයෙකුත් සිතුවිලි සමගයි මගේ පුතාගේ. இப்படி எத்தனையோ නමුත් මරණයෙන් මගේ පුතාගේ සිතුවිලි සේරම කඩාකප්පල් වුණා. இந்த மரணத்தால் இந்த புள்ளட உள்ளத்துல இந்த எல்லா சிந்தனையும் தவிடுபடியா போச்சு. இதைத்தான் படைத்த நாயன் நமக்கு சொல்லி தந்தான். பெரிய பெரிய பிளான் போடக்குள்ள அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அடே மௌத்தொண்ட இடையில இருக்கிறவனுக்கு நினைவு இல்லையா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணித்தே தீர வேண்டும். ரோட்ல எத்தனை நாய் அடிபட்டு சாவுற மௌத், எத்தனையோ பள்ளியால் சத்து முழுவற பல்லுள்ளக்கு மவுத், எத்தனையோ கொசு நெரும்பு எங்கட கோயிலால எங்கட அத்தியால எங்கட கொசு சாவடிக்கிற மறந்தால செத்து மடியுது மவுத். படைத்ததான் கொசுவையும் படைத்திருக்கின்றான், மரணத்திற்காகவே படைத்திருக்கின்றான். எனவே நம்மை அல்லாஹ் படைத்திருப்பது எப்பொழுதோ ஒரு நாள் மரணமாகி தீர வேண்டும் என்பதற்காக. அருமையானவர்களே, இப்போது கூட நான் நினைக்கின்றேன், சில காலங்களுக்கு முன்பதாக அதுவும் ஒரு ரமலானிலே தான் ஒரு ஆலிம் நல்ல மனிதர் அன்று இரவு தனி மரணத்தை பற்றி தான் பேசினார். அதிகாலையிலே அந்த மரணம் எனும் பானத்தை அவரும் அருந்தி உலகத்தை விட்டு பிரிந்தார். வந்தவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நேற்றிரவு மௌத்தை பற்றி பேசியது இதற்கோ தெரியவில்லை என்றார்கள். நானும் அப்படி நினைக்கின்றேன். சில வேளை அதிகாலையிலே என்னை கூட அல்லாஹ் அழைத்துக் கொள்ளலாம், அதற்கு அடையாளமாகத்தான் மௌத்தை பற்றி பேசுகிறோம் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், மரணம் உண்டு. எனவே திட்டங்கள் தவிடுபடியாகுவதே இந்த மரணத்தால். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு பெரிய பெரிய பிளான் எல்லாம் போடுங்க சொர்க்கத்துல. நான் ஹூர்லின் பெண்களோடு ஈப்பேன், பாலாத்துக்கிட்ட ஈப்பேன், மதுவாறுகிட்ட ஈப்பேன், சுவர்க்கத்தில் ஒரு பஜார் உண்டு, அங்கதான் நான் இருப்பேன், அல்லாவோட சந்திப்பு அடைவேன். இதெல்லாம் இதை விட்டு போட்டுட்டு நான் அப்படி செய்வேன், கொழும்ப வாங்குவேன், லண்டனை வாங்குவேன், இத்தாலிய வாங்குவேன், கடை ஒன்று எடுப்பேன், லொரி ஒன்று வாங்குவேன், அந்த லொரியை கொண்டு போயிட்டு ஹாபர்ல போட்டுவேன். இப்படி பிளான் நல்லதுதான். அதை செய்வேன், இதை செய்வேன், ஹாபர்ல போடுவேன், பாபர்கிட்ட போவேன் என்றக்குள்ள நினைச்சு கொள்ளணும். இடையில மௌத்து தெரியும். இன்ஷா அல்லாஹ் என்ன அப்பதான் வரும். இன்ஷா அல்லாஹ் மௌத்தாவாமைந்தா, இன்ஷா அல்லாஹ் மௌத்தாவாமைந்தா என்ற சிந்தனை வர வேண்டும். ஷாஹி ஷம்மிர் வலா தஸல் பாக்கிரல் மௌத் ஃபனிஸ்யானு மலாலும் முபீன். ஷாஹி ஷம்மிர் வலா தஸல் பாக்கிரல் மௌத் ஃபனிஸ்யானு மலாலும் முபீன். நண்பரே, ஒரு கவிதை. நீ எப்போதும் மௌத்தை நினைச்சு கொண்டே மரணத்தை நினைத்து பார். அதை மறப்பதுதான் எல்லா தீமைகளையும்
அஸ்திவார். எல்லா பாவங்களுக்கும் தலை மௌத்த மறக்கிறது. மௌத்தை நினைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார்கள். எப்படி நினைக்கிறது? நான் மௌத்தா பித்ரோனும் இன்னும் கொஞ்சம் மௌத்தா பித்ரோனும் மௌத்தா பித்ரோ. அப்படி அல்ல. மரணத்தை நினைப்பது எப்படி? குளிக்கிறீர்கள். குளிக்கிறது எல்லாரும் குளிக்கும் போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ரூஹைக்கு போய்த்து தானே நான் அள்ளி குளிக்கிறேன். நாளை ஒரு நாள் வரும் எனக்கு அள்ளி ஊத்துற நாள் உண்டு. லப்பையும் குடும்பத்தாரும் சேர்த்து என்னை குளிப்பாட்டுவார்கள். அதை நினைச்சு பார்க்கும் போது இந்த ஷம்போ பம்போ ஒன்றும் எனக்கு மனசுக்கே ஃபிட் இல்லை என்று நினைவு. இல்லாட்டி எது வரைக்கும் சொன்னால், நாங்கள் கேள்விப்படுறோம் அவர்களுடைய பாத்ரூம்ல அம்மனத்தோட பாட்டையும் போட்டுக்கொண்டு ஷம்போ பூசி நுர கிளம்பி அதை அப்படியே குளிச்சு கொண்டிருக்கிறான் டான்சர். பாட்டும் போதாம். குளிக்கிற நேரத்தில் பாட்டு, குளிக்கிற நேரம் பாட்டு, பாட்டு சினிமா பாட்டு, ரேடியோ கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சு அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஊத்த தேய்க்கிறாராம். குளிங்க வாப்பா வானான்னு சொல்லல. பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடுற நேரம் இல்ல. அருமையானவர்களே, எனவே குளிக்கும் போது நினைத்து பாருங்கள், நாளை நான் மரணித்து விட்டால் எனக்கு அள்ளி ஊற்றுவார்கள். அத்தர் பூசுறீங்க. பூசுற நேரத்துல நீங்க இப்ப முழிக்கிற மாதிரியை பார்த்தால் நான் என்னையும் சேர்த்துக் கொள்ள. அத்தர் பூசுறோம், அத்தர் பூசுறோம், குளிக்கிறோம். நீங்க பாப்பீங்க, என்னடா நீங்க குளிக்கிறீங்க அத்தரை பூசுறீங்க மௌத்த பத்தி எங்களே சொல்றாரு, பயக்காட்டுறாரு. பயப்படுவார். மிச்ச பேர் பயம் மௌத்த பத்தி பேச. உங்களுக்கு வேற பேச்சு இல்லையான்னு கேட்பாரு. ஏன் மௌத்து மௌத்து வேற பேச்ச மாத்துவோம். நீங்க மாத்தினா மாத்தலையா மௌத்து வரும். ஐந்து மாத்தக்கூடும் யுதரிக்கும் மௌத் வலவு குல்தும் ஃபீ புரூஜி முஷையிதா. அல்லாஹ் சொல்றான், மௌத்துக்கு பயந்து நீங்க ஓடினாலும் மௌத்து உங்களை வந்து சரி. நீங்க பெரிய ஒரு கோபுரம் அடிச்சு பங்கர் உள்ள இருந்தாலும் பம் வராது, மௌத்து வரும். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வரவே செய்வார். எனவே அத்தர் பூசுகின்ற போது ஹயாத்தோட ஐக்கிய வைத்து ரூஹைக்கு வைத்து நாங்க பூசிக்கொள்றோம். நாளைக்கு மௌத்தாவினால் எங்கட மேல அத்தரை பூசுவார்கள். அதுவும் மஜ்மா அல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்ல, ஹினா அல்ல, அம்பர் அல்ல, ஊத் அல்ல, மையத்தத்தர் ஒன்று ஆள குவாலிட்டி குறைஞ்சு சீப் ரேட். அதைதான் உணவு ஊத்துவார். நல்ல அத்தரை மவன் ஊத்த விட மாட்டான் வாப்படவில்லை. அது ஒரு மதியாது. ஊத் பக்கத்துல இருந்து கொண்டாந்தது இந்த மருதான வாங்கி ஊத்து வாப்பட ஊத்தே என்ன குறைஞ்சா போய்க்கிறோம். இதே போல ஆடை அணியும் போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உயிர் இருப்பதனால் உடுக்கிறேன், உயிர் பிரிந்து விட்டால் என்ன உடுப்பாட்டுவார். மரணமாகிவிட்டால் என்னை உடுத்தாக்குவார்கள். வாகனத்துல போகல கைய கதவு மேல வச்சு டிஸ்கோ பாட்டும் போட்டு சன்கிளாஸையும் போட்டுக்கொண்டு சைட் கண்ணாடி வச்சிருக்கிறடா, பின்னுக்கு வாகனம் வருதான்னு பாக்கு. சைட் கண்ணாடியில வேலை விட்டு போற குட்டிய பாக்குறான். அந்த நேரமே மௌத்து வந்துடும் எங்கால விட்டா. எனவே வாகனம் ஓட்டுற நேரம் நினைங்கோ, உசுரிக்கு போய்த்துதான் நான் ஓட்டி கொண்டு போறேன். நாளைக்கு உசுறு போன பிறகு என்னை ஒரு வாகனத்தில் ஏற்றி தோல்ல வச்சு கொண்டு போவாங்க. தொழுற நேரம் நினைக்கிறேன்னா எப்படி? சஃப்ல வந்து நின்றத்தோட இமாம் சூரத்துல் ஃபாத்தியாவது அடுத்த மோதி கொண்டு போறாரு. நீங்க நாங்க நாளைக்கு மௌத்தா போனால் எங்களை வச்சு தொழுவிப்பாங்க நினைச்சதே அவர் ருக்கூக்கு வைத்துருவாரு. அதல்ல, ஒரு சிந்தனை, ஒரு உணர்வு. இன்றைக்கு உயிர் இருக்க போய்தானே தொழுகிறோம். நாளை நாங்கள் மரணித்ததன் பின்பு எங்களை வச்சு தொழுவிப்பாரு. எத்தனை பள்ளியில போட் மாட்டி வச்சுக்கிறார்கள். பள்ளியில மாட்டி என்ன செய்ய? உன்னை தொலை வைக்கும் முன் நீ தொழுது கொள். சந்தா கொண்டு வரைஞ்சி பள்ளியில பிரேம் பண்ணி போட்டு வச்சுக்க. தாரி போற பள்ளி வாரப்பட்டு என்ன செய்ய? ரோட்டா போடணும், தோட்டமா போடணும். உங்களை தொலை வைக்கும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எனவே தொழுகையில் இருக்கும் போது கூட அந்த சிந்தனை ஆக முழுமையாக மரணத்தின் சிந்தனை நமக்கு உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மரணிப்பவர்கள் என்ற சிந்தனை வரவே. என்ன ஆட்டம் போட்டாலும் என்ன கூத்து ஆடினாலும் மரணித்தே தீரும்.
மௌத்தை வெல்ல யாருக்குமே முடியாமல் போனது. அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ள ஒரு மினிஸ்டர் எல்லாம் வைத்திருக்கின்றார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அதற்கு இன்சார்ஜ், பொறுப்பானவர். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். நபியே சொல்லுங்கள், உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கை யாரே உசுர வாங்குறதுக்குள்ளவர், அவர் உங்களை எப்படியாவது மௌத்தாக்குவார். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜாவும். புறவு உங்களை ரூஹா கொண்டு போயிட்டு அல்லாஹ் கிட்ட பாடம் கொடுப்பார். சாட்டப்பட்ட மலக்கு வருவார். எப்ப இருந்தாலும் மௌத்து வந்தது. நிச்சயம் பேர் மௌத்தை பத்தி சொல்லக்குள்ள சொல்வார்கள், நீங்க மௌத்தான என்று வச்சுக்கொள்வோமே, என்னது நீங்க மௌத்தான என்று வச்சுக்கொள்வோமே என்று சொல்லிட்டு சொல்லுவார், சுமார் பேச்சுக்கு செல்ல பச்சை பொய்தானே, பேச்சுக்கு என்ன செல்றது உண்மைதானே. உலகத்திலே ஒரு உண்மை என்று இறுக்கமாக இருந்தால் மிகப்பெரிய உண்மை மௌத்து தான் மிகப்பெரிய உண்மை. பொய்யின் நொண்டிக்கு மாய்ந்தால் பொய். சில பேர் இவர் பொய் மாஸ்டர், டூப் மாஸ்டர், பொய்யில ராஜா நில சொல்றார்கள். அவ்வளவு பெரிய ராஜ பொய் உலகத்தில் இருந்தாலும் அதில் ஆக பெரிய பொய் என்ன? இந்த உலக வாழ்க்கை. மிகப்பெரிய பொய் இந்த உலக வாழ்க்கை. மிகப்பெரிய உண்மை நமக்கு வரும் மௌத். அல்லாஹ் சொல்லி தந்தால் யாருமே சிந்திக்கிறது, நினைக்கிறது, மரணத்தை நினைக்கிறேன். அபூ ஹாமித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், மௌத்த ஒரு மனுஷன் அடிக்கடி நினைத்தால், மௌத்த ஒரு மனுஷன் அடிக்கடி நினைத்தால் அவனுக்கு அல்லாஹ்வின் அருள் எப்போதும் இருக்கும். வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருள் அதன் மீது வாழக்கூடியவனாக இருப்பான். இரண்டாவது, அவனுடைய பொருளிலும் செல்வத்திலும் அல்லாஹ் எப்போதும் பரக்கத் செய்வார். மூன்றாவது, அவன் அமல் இபாதத் செய்வதிலே சோம்பலே ஏற்படாது என்று சொன்னார். மௌத்தை நினைக்காத மனிதனுக்கு சொல்லுகிறார்கள், மௌத்தை பற்றி நினைக்காத மனிதனுக்கு தௌபா செய்யணும் என்ற எண்ணமே வராது. அல்லாஹ்வுடைய பரக்கத் அவன் பொருளில் இருக்காது. அமல் இபாதத் என்று சொன்னால் அவனுக்கு நஞ்சு மாறி மரணத்தை மறந்தார். எனவே மரணம் உண்டு, மௌத்துண்டு, நினைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தின் சிந்தனையை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தினார்கள். எப்பொழுதோ ஒரு நாள் மௌத்தா போற சஹாபாக்கள் விரும்பினார்கள், அந்த மௌத் அல்லாஹ் விரும்பும் நல்ல நிலையிலே வரட்டும் என்று விரும்பினார்கள். அதனாலதான் போர்க்களத்தில் உயிரை கொடுத்தார்கள் சஹாபாக்கள். எனவே மௌத் எப்பைந்தாலும் வரும். அப்ப சொல்லுவார்கள், நீங்க மௌத்தா போனன்னு வச்சுக்கொள்ளுமே, ஒரு பேச்சுக்கு சென்ன, அதோட சில பேர் சொல்லிக்கிறார்கள், அல்லாஹ் காப்பாத்தட்டும். அல்லாஹ் காப்பாத்துவானா? மௌத்துல இருந்து யாரையாவது அல்லாஹ் காப்பாத்தியானா? இல்லையே. மரணத்திலிருந்து எவரையும் காப்பாற்றியதில்லை. அப்படி பாதுகாப்பதாக இருந்தால் நபிமார்களை அல்லாஹ் காப்பாற்றியிருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயிரை வாங்க மனித உருவத்திலே, அதுக்கு பிறகுதான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி அனுப்புறல்ல, மனித உருவத்திலே வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் உத்தரவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னார்கள். அல்லாஹ்வின் உத்தரவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். ஓஹோ, இவர்தான் ஆள் போல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார், உஸ்ஸரட்டுக்கு வந்தீங்க, உயிரை வாங்க வந்திருக்கின்றார். எழுந்து நின்று ஓங்கி ஒரு அறை விட்டார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கீழே சுருண்டு விழுந்தார். மனித உருவம் தானே, மனிதன் வந்திருக்க. ஒரு கண் பிதுங்கி வெளியே வந்துட்டு அடிச்சாட்டியில நேர அல்லாஹ்ட்ட போனார்கள். யாரு? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், நீ பெய்த்து மேலே அனுப்பின மௌத்த விரும்பாத ஒரு ஆளுகிட்ட, மௌத்த வெறுக்கிறோத்தருக்கு அனுப்பிக்கிறேன், கண்ணு பேசிட்டு. அல்லாஹ் உடனே அவர்களுடைய அந்த சிதைந்த கண்ணை சர பண்ணினான். சொன்னான், நீங்களும் கொஞ்சம் மென்மையா பேசிக்கணுமே, அதுதான் அவர் சூடாவிக்கார். புகாரில வருது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றார்கள். நீங்க போங்க மருவோ, அல்லாஹ் அனுப்புறாங்க. யாரா மருவோ? இல்ல பயப்பட போங்க.
வைத்து அவருக்கு ஒரு இன்பத்தை காட்டுவோம், இன்பத்தை, சந்தோஷத்தை சொல்லுங்க. நபியே, நீங்க ஒரு கால மாட்டுட மேல கைய வைங்க. உங்களோட உள்ளம் கைக்கு அம்புடுற மயிர்கள் கால மாட்டுட மேல உள்ள முடி, உங்களோட உள்ளம் கையில எவ்வளவு அம்புடுறதோ அந்த அளவுக்கு அத்தனை ஆயிரமாக, ஒரு மயிலுக்கு 1000 என்ற நிலையிலே 1000ஆக உங்களுக்கு ஆயுள் நீட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லுங்கள். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்ன பிறகு கேட்கிறார்கள், சரி அந்த அளவு முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கில் எங்களுக்கு ஆயாத்து தந்தோம், மறுவ என்ன நடக்கும்? மறுவ நீங்க மொத்தம் போய்யும் அவ்வளவு காலம் இந்த போறோம், மறுவ மொத்தா போய். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இறுதி நேரம். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்களா, யா அல்லாஹ், இவ்வளவு மயிர்களின் அளவு ஆண்டுகள் தந்து அந்த பல்லாண்டு உயிர் வாழ்ந்த பின்னும் மறு முஸ்லிம் எடுக்கதான செய்வாய், அப்ப வேலை இல்லையே, அப்ப இப்பே எடுத்திருந்தார், என்னை பைத்துல் முகத்திஸுக்கு சமீபமாக ஆக்கி விடுவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அதன் சமீபத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அங்கே அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்கிறது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட துடித்து விழுந்தார்கள் தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விடவில்லை. அதே போலவே அருமையானவர்களே, உலகத்தில் மனிதர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். பயணம் போற யாராவது பயணம் புறப்பட்டால் நாங்க கை காட்டுற, டாடா பை பாய், சரியோ போயிட்டு வாங்கோ, ஏர்போர்ட்ல போயிட்டு தின்ன போற கையை காட்டிக்கொண்டு. அது அர்த்தம் என்ன? பிரயாணம் செய்பவர்களை வழி அனுப்புவதின் அர்த்தம் 2. ஒன்று, உங்களோட பேர்ல எழுதுனதெல்லாம் திண்டு தொலைக்க போறீங்க, இல்லாட்டி உங்களோட மரணம் சம்பவிக்க வேண்டிய இடத்துக்கு அல்லாஹ் அழைத்து செல்லுகின்றான், நீங்க சாவ போறீங்க. சஃபர், பிரயாணம், ஜேர்னி எதை சொல்லுகிறது? ஒன்றிற்கு ஈரம் அல்லது மரணம். சாப்பாடு. ஒருத்தர் போனார் அபுதாபி, போனார், ஏர்போர்ட்ல போய் தீர்ந்தார். அவருடைய விசால என்னமோ ஒரு ப்ராப்ளம், அங்க தண்ணி கொஞ்சம் குடிச்சார். தண்ணி இல்ல, பெப்சி குடிக்க அங்க வச்சுக்க, சும்மா ஃப்ரீயா குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கிற, அதுல நல்ல ஐஸ் தண்ணி எடுத்து குடிச்சார். கிட்டத்தட்ட 2 குடம் குடிச்சுப்பார். மறு பிளைட்ல ஏற்றி அனுப்பினான், வந்துட்டார். என்னடா போயிட்டு வந்த? இல்ல மனிதன் எங்கட விசால ப்ராப்ளமாம். நான் சொல்றேன், விசால ப்ராப்ளம் இல்ல, அபுதாபி ஏர்போர்ட்ல இந்த 2 குடம் தண்ணிய நீங்க குடிச்சு தள்ளணும்னு உங்களோட தலையில எல்லாம் எழுதிதான் போடு. 70,000 செலவழிச்சார் ஏஜென்சி, 2 குடம் தண்ணி குடிச்சு வந்தீங்க. பாரு அல்லாட பிளான் எப்படி கொண்டு போயிட்டியா. இப்ப இவருக்கு ஒருத்தர் சாஸ்திரம் சொல்ல முத நாள், நாளை நீங்கள் அபுதாபி என்ற நாட்டிலே ஆண்டவன் உங்கள் தலையில் எழுதியபடி தண்ணீரை குடிப்பீர்கள். அது ஒரு மாசத்துக்கு முந்தி சொல்றான். இவர் சும்மா போங்க பைத்தியம் விளையாடாம நாங்க படுற பாட்டுக்கு அபுதாபியாவது கத்திரிக்காவது அண்ணா ஜாயிண்டாவின ஏஜென்சி உண்டு. அப்ரோட் போற, ஜப்புக்காக போற இந்த பேர்ல போயிட்டு தண்ணியை குடிச்சார், வந்தார். இன்னொருவர் ஏர்போர்ட்ல வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய கவலை, இப்ப இவண்ட ப்ராப்ளம் ஆகிட்டேடா, சரி நாங்க அதை யோசிச்சு கொண்டிருக்கலாம், நாங்க போயிட்டுருவோம் எங்கட கேம்புக்கு. ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தார்கள். ஸ்பான்சர் வந்தான், சொன்ன எல்லாரையும் நில்லுவோம், ட்ரக் வரும், வந்து ஏற்றி உங்களே கொண்டு போறேன், எல்லாம் பாஸ்போர்ட்லாம் சரியாகி தானே. அவன் சரியாகி அவர் போயிட்டு ட்ரக் எடுத்துட்டு வாரத்துக்கு இடையில அயலொத்தர் அவருக்கு நினைவு எங்கட கொள்ளுப்பிட்டி பம்பளப்பிட்டி எல்லாம் ஹைவேஸ், வெளியூர்ல போயிட்டு பார்க்கணும், நினைச்ச இடத்துல பாயலாம். ஏர்போர்ட் டெர்மினல் பில்டிங்ல பேக் எல்லாம் வச்சுட்டீங்க, அதுல ஒரு பார்சல் தாழ்ந்து விடுபட்டி. இவர் தான் கண்டார். கண்ட உடனே மாடு மாறி பாய்ச்சார். பவுசர் ஒன்று வந்த அடிப்பட்ட நாய் மாறி அபுதாபி ஏர்போர்ட் வாசல்லே செத்தார்.
இது கற்பனை அல்ல, நடைபெறுவது. அண்ணா இப்ப அங்கேந்து மையத்தை கொண்டாடுறதா அடக்கிறதா என்றெல்லாம் பிரச்சனை. இவர் தண்ணி குடிக்க போனார், அவர் மௌத்தாக போனார். அல்லாஹ் சொன்னார், வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்லின் தமுத். உங்களில் யாருக்கும் தெரியாது நீங்கள் மண்ணிலே எந்த இடத்தில் மௌத்தாவீங்கன்னு சொல்லி. நீங்கள் மண்ணிலே எந்த இடத்தில் மரணிப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு ஊரை கமாண்ட் பண்ண வரைக்கலாம், தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. ஆனால் உங்களுக்கே தெரியா நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போறேன்னு சொல்லி. அருமையானவர்களே, நாளை வெள்ளனைக்கு அபுதாபியில போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே பவுசர்ல அடிபட்டு செத்து போற தெரிஞ்சால் 80,000 ஏஜென்சிக்கு கெட்டு போவானா? அவன் கையில 80 லட்சம் கொடுத்து போனாலும் போவானா? எங்களுக்கு வழக்கம், நீங்க என்னத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி. மவுத் வர மனிதர்கள் சிந்திக்கிறார்களே இல்லை. எப்படி எல்லாம் கொண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஒருவர் ஓடோடி வந்தார். நான் உங்களுக்கு அன்றையும் சொன்னேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரிமோட் பவர், காத்து, பறவைகள், மேகங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார். ரிமோட் கண்ட்ரோல். அந்த பவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தார். ஒருவர் ஓடி வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த உசுர வாங்குற மலக்கீகார இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவரே உருக்கி உருக்கி பார்த்தார். அவர் பார்க்கிற பார்வையை பிடிக்கவில்லை. பயமாயி என்ன செய்யணும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். உங்களுக்கு எல்லாம் காற்ற வசப்படுத்தி தந்தீங்க தானே, நான் இந்த பலாத்திலே எனக்கு புரியவில்லை. காற்றின் மூலமாக என்னை எங்க சரி அனுப்பி வச்சிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு உத்தரவிட்டார்கள், இவரை இன்ன ஊரிலே கொண்டு போய் சேர்த்து விடு. காற்றின் மூலமாக அவர் அந்த ஊரில் இறக்கப்பட்டார். ஹெலிகாப்டர் மாதிரி இறக்கப்பட்டார். அதன் பின்பு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டார்கள், நீர் ஒருவரை உருக்கி பார்த்தீரா? மனிதர்களை அப்படி பார்த்து பயமுறுத்தக் கூடாது. அவர் அப்பாவி என்னிடத்திலிருந்து முறையிட்டார். உங்களின் பார்வையினால் பயந்து வந்தார். அவரை காற்றின் மூலமாக இன்ன ஊருக்கு நான் அனுப்பிவிட்டேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த ஊர்ல இருந்துதான் இப்ப நான் வார அவருடைய உசரை வாங்கி கொண்டு வார சொன்னார். அதுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், ஏண்ட லிஸ்ட பார்த்த, ஏண்ட லிஸ்ட்ல இவருடைய பேர் போட்டு ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான மைலுக்கப்பால் உள்ள இந்த ஊரில் வைத்து இவருடைய உசுரை வாங்கணும் எனக்கு தரப்பட்டிருக்கு டீட்டெயில் விளக்கம். நான் யோசிச்ச யாழ் இது என்ன, இது மண்டை வெடிக்கிற நினைச்சும் பார்க்கலாம். 1000 கணக்கு மைலுக்கு அப்பால இவருடைய உசுரை பின் ஒரு செகண்ட் வாங்கணும். நான் யோசிச்சு கொண்டுதான் அவரை பார்த்தேன். அல்லாஹ் சொன்னதும் அவன் திட்டம் போட்டதும் அல்லாஹ்வுடைய பிளானும் ஒரு நாளும் தவறாது. அவனை உங்களிடத்திலே வரச் செய்து, உங்களிடத்தில் கம்ப்ளைண்ட் முறையீடு செய்ய செய்து, காற்றின் மூலமாக அந்த ஊருக்கு அல்லாஹ் அனுப்பி அவன் புரோகிராம் படி உஸ்ரையும் வாங்க வச்சுட்டான் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படியா? அவன் கால் முடிஞ்சான்னு சொல்லி முடிந்து விட்டது, இப்பொழுது நான் ரூஹை வாங்கி சொல்கிறான். எனவே அருமையானவர்களே, பெரியவர்களே, நான் சொல்லவில்லை, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? புத்திமதி, உங்களோட பிளான்களுக்கு மத்தியில் எப்பையும் மௌத்தையும் கொஞ்சம் சிந்திச்சுக்கோ. மிச்சமேறிகிற அவனோட சொத்துட வீடுகளை புள்ள குட்டிட பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கு கூட மனமா இருக்கும். ஐலி இப்ப இன்றைக்கு நாளை மௌத்தா போறா சொல்றாரு. அடே மௌத்தா போறேன்னு சொல்லி ஏஜி ஆபீஸாலே அறிவிப்பாங்க. எப்படி நடக்கூடுது? சில பேர் இப்ப எங்களுக்கு வயசா பேசிட்டு மௌத்துக்கு வயசு சைஸா எந்த வயசாயிருந்தாலும் எந்த சைஸாயிருந்தாலும் முஸ்லிம் வைத்திரும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூட மௌத்துட விஷயத்துல அவங்களோட சொந்த யோசனையை கொஞ்சம் போட வைத்து மாட்டிக்கொண்டார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, உங்களின் வாழ்விலே கருணை
இறக்கம் என்று ஒன்றை பேர் வந்தீங்கன்னு சொல்லி இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நான் இறக்கம் என்று ஒன்று வாரல்ல. ஒரு நாள் வந்த இறக்கமா ஒன்று வந்துச்சு. அன்னை மடியிலே பால் குடித்துக் கொண்டிருந்த ஒரு சிசு, பச்சிளம் குழந்தை அல்லாஹ் உசுரவாங்க சென்றான். எங்கட மிச்சம் பேர் பாவத்தாலிய போற தாராள மௌத்தா போனா, ஆண்டவனே அந்த மனுஷன் என்ன அநியாயம் செஞ்ச அவரை மௌத்தா போடுமா? அது சின்ன புள்ள என்ன பாவம் செஞ்ச? மௌத்தாவுற பாவம் செஞ்ச சுட்டில்ல, உலகத்து வந்த அர்த்தத்தில் மௌத்தாவை வைத்து விடும். இல்லாட்டி உலகம் இடம் போதா? மிச்ச பேர் சொல்ற 2000 ஆண்டளவு வரக்குள்ள ஜனப்பெருக்கம் மிஞ்சி உலகத்தில் இடம் இல்லாம போறான். அதனால குடும்பத்தை கட்டுப்படுத்த செல்றான். ஃபேமிலி பிளானிங், பவுல் சன்விதான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு காலமும் இல்லாம இப்ப அனுப்புறான். கூண்டோட லொட்டா தான் போகும். ஒரு பிளைட் அடிக்கிறான் 300 பேர் போச்சு. ஒரு கப்பல் போல 1000 பேர் போன. ஒரு ஊர்ல பூகம்பம் வந்தா 10,000 பேர் போன. 2000 அளவு ஆண்டு வரக்குள்ள பூமியில ஜனப்பெருக்கம் இடம் இல்லாம போய்த்து பயப்படுவாரா? அல்லாஹ்க்கு தெரியும் யார் யாரை கிளியர் பண்ண சொல்லி. அதுக்காக வரப்போறவங்க இல்லாம போவாரா? உங்களால ஒரு எறும்பு படிக்கணுமா? இல்ல ஒரு எறும்பு செத்து போல உசுரம் கொடுக்கணுமா? இல்ல அப்பயே இப்படி பிளான் பண்றீங்க, பிளான் பண்ணுவாராம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி தந்தான் ஒரு புத்திமதி, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா ஐயஷா அல்லாஹ். நீங்க நாளைக்கு ஒரு வேலையை செய்யறதா இருந்தால், நாளை ஒரு வேலையை செய்வதாக இருந்தால், வலா தகூலன்ன, டோன்ட் சே, சொல்ல வேணாம். கியான்னே பா கோமத இன்னி ஃபாயிலுன் ذلك غدا, ஏக மன் கரோதென்னா ஐ வில் டு இட், நான் செஞ்சு போடுறேன். அப்படி சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னார். இல்லா யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் ஐ வில் டு இட், இன்ஷா அல்லாஹ் மமா ஏக்கரான், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் அதை செய்வேன் என்று சொல்லு. மிச்சம் பேர் நினைக்கிற இன்ஷா அல்லாஹ்னு சொல்ற தப்லீக் அடையாளப்படி சரி. தப்லீக் வரப்போதுதான் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாவிச்சு. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வது ஒரு மூமினுடைய தன்மை. ஏன் அல்லாஹ் சொல்றான்? சும்மா சரி மௌத்து வந்தால் நீங்க ஸ்கீடாவீங்க, கேவலமாவீங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னீங்க, மௌத்து வந்துச்சு. நேத்து அவர் சொன்னார் தானே வாப்பா, அல்லாஹ் நாடினாள், அல்லாஹ் நாடினாள் சொன்னார். வாயிலே ஒரு அர்த்தம், அவர் நாளைக்கு மௌத்தா பொறுத்து விளங்கிக்கார் என்று அவருடைய அந்தஸ்தை பற்றி பேசப்படுது. இல்லாட்டி என்ன சொல்வாரு? பெரிய ஆள் மாதிரி சொன்னார் இவர் என்னமோ ஆண்டவன் மாதிரி. ஐ வில் டூ இட், இப்ப எப்படி டூ இட்? மௌத்தா போனவனையும் வச்சுக்கொண்டு ஏசுறாரு, வானா அப்படி சொல்லுவார். சொல்ல ரைட் இல்லை, ஏதா நாங்க பலகீனமானவர்கள், வீக்னஸ். சக்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எங்களுக்குள்ள முடிவு ஒரு நாள் மவுத் என்ற பேரில் இந்த உலகத்தோட்டு போய்க்கிறோம். எனவே எப்போதும் மரணத்துக்கு சாதகமாகத்தான் நடக்கும். வீட்டுக்கு உள்வாச வைக்கிறீங்களா? உள்வாச என்னன்னா வாசல் கதவு. பெட்ரூம் உள்வாச வைக்கிறீங்களா? அதை வைக்கக்குள்ள பாஸ் அடி தெக்காமார எத்தி மாத்தே உண்டக்குள்ள நீங்க மனசால சொல்லிக்கோங்க, அடி துணக் திபுரத் ஹோண்டாய் යම් කිසි විදියකින් මම මැරුණොත් සන්දුක් නැමැති ඒ පෙට්ටිය ගේ ඇතුළට ගේන්න ඕනේ. ගේ ඇතුළේ ඉඳලා ඒක එළියට අරන් යන්න ඕනේ. சந்தாக்கு உள்ளுக்கு எடுக்கணும், உள்ளுக்கு இருந்து வெளியே கொண்டு போகணும். எனவே கொஞ்சம் இடம் வாசியா இருந்தா நல்லம். இதான் சரி. பொம்பளைகளை சொல்லிடுவாலும் குழம்பிடுவான். வைத்தும் உள்வாச வைக்கக்குள்ள இதான் நினைக்கிற, சந்தாக்கியா நினைக்கிற. அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், மௌத்தா போன பிறகு சந்தாக்கு உள்ளுக்கு எடுத்தாலும் சரி, வெளியே எடுத்தாலும் சரி, இவன் ஒரு டவுன்ல சுத்தி சரி, குப்பையில போடல, உள்ளுக்கு வச்சவானா எடுத்துருக்க வெளியே சரி. மனிதனுடைய பெருமதி அவ்வளவுதான்.
எனவே எப்போது மௌத்துடைய சிந்தனை, எப்போது மௌத்துடைய சிந்தனை. ஆனால் சிலர் நினைக்கின்றார்கள் 1400 வருஷத்துக்கு முந்தைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உலகத்தை படைக்கக்குள்ளே ஆதம் நபி மூலமாகவே அல்லாஹ் மௌத்த டிக்ளைர் பண்ணிட்டான். ஆனா மிச்ச பேர் சொல்ற பூனை கராவுது, பூனை கராவுது, இவர பூனட நானா, பூனை பாச எப்படிதான் அவனே தெரியும், நடி பூனை தாத்தனமான கல்யாணம் பிடிச்சுக்க, பூனை கராவுது என்ன சொல்லுது, தாரு சரி மௌத்தா வாங்கலாம், இன்னால் இல்லாயோ இன்னாலி ராஜ். பூனை கராவுறன்றடா பூனை ஃபேமிலி, அவங்களோட பொண்டாட்டி பிள்ளையிலிருந்து பேசுற பூனோட பாச லாங்குவேஜ் கராவுல. இவரு சொல்ற வீட்டுல தாசரே மௌத்தா போவாங்க, பூனை வந்து சொல்லிச்சா. இன்னும் சில இடத்துல பஸ்ஸான், ராவைக்கு பஸ்ஸான் கத்துற மரத்துல இருந்து உடனே என்ன செய்வார்கள், கம்பி ஒன்று எடுத்து அடுப்புல போடுவார். என்னன்னா பஸ்ஸான் கத்தினா சரியில்லையா, தாசரே வீட்டுல மௌத்தா போவாங்க. அட மலையிலே பஸ்ஸான மௌத்தா போற, பூனை மௌத்தா போற என்ற செய்தியை அந்த சொல்லி எத்தனை வருஷம், புதுசா ஒன்று இல்லை, புதுசா ஒன்று இல்லை. எனவே பூனை சொல்லுவதும் பொய், பஸ்ஸான் சொல்லுவதும் பொய். அல்லாஹ் சொன்னது மெய், மரணம் உண்டு, மௌத்தா போய்ங்க நல்லா சொன்ன. எனவே மரணத்தில் அல்லாஹ் ஆர்டர் பண்ணாலும் எடுக்கணும், யாராய்த்தாலும். எங்கட கண்ணுக்கு விளங்குற சில நேரத்துல சில பேருக்கு பொம்பளை பிள்ளையாவே பிறக்கிற, ஆம்பளை பிள்ளை இல்ல. அவர் சொல்ற யாழ்லா என்ன யாழ்லா இது ஒரு ஆம்பளை பிள்ளைய தாவே அல்லா, ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லா பாக்க பொம்பளை பிள்ளை வேண்டாம் மலரை பதி, இவருக்கு விளப்பது கொடுத்து அல்லா ஒரு ஆம்பளை குடியன. எப்படி வந்தான்னு சொன்னால் அந்த ஏரியாலே ஒரு அசிங்கமானவன் ஐஆர்சியா போய்த்தான். எல்லாரும் பேசுறார்கள், எல்லாரும் பொதுவா பைசாவை தேடி வாரா, சிஐடியாவை தேடி வாரா. இப்போ வாபஸ் அது ஒரு பொம்பளை பிள்ளையாய் தான் நல்லா இருந்தீங்க. அடே இதுதான் செல்ற அவசரப்படவான், நாங்க எங்கட பிளான் விளையாட வேணாம், நாங்க பிளான் பண்ண சரியாய். அருமையானவர்களே, எனவே எதை எப்போதை எப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேணாம். அந்த ஒரு புடியமான அந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுவானீங்க, அல்லாஹ் அவளையா மௌத்தாகணும். எத்தனை பென்ஷன் கேஸீங்க நீங்க, என்னப்பா அல்லாஹ் புத்தி சொல்ல போறேன், பென்ஷன் கேஸ் போற நேரத்தில் போகட்டும், அதுக்கு இதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதே தலை மாத்திர பாஸ்போர்ட்ல, தலை மாத்திர பாஸ்போர்ட்ல இதை பார்த்து இதை விட அவர் வைத்து தான் வைக்கிறேன், ஒரு சாத்திய பிரயோசனம் இல்லை, சும்மா அங்கே புழுந்து புழுந்து இருக்கிறேன், அவர் புழு நேரம் புழுவார். அல்லாஹ் எந்த நேரத்தில் யார் எடுக்கல இருக்கிறோம் நன்மைக்கா. சில வரலாறுகளை உலகத்தை அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். ஒரு வாப்பா 4 பொம்பளை பிள்ளை, உதாரணம் எக்ஸாம்பிள், 4 பருவ வயதை அடைந்து பல வருடம். இந்த வாப்பா அந்த பிள்ளைகளை முடிச்சு கொடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யாமலும் இல்லை. ஆனால் அதுகளுடைய கல்யாணம் ஒன்று கைகூடவே இல்லை. திடீரென வாப்பா மாரடைப்பால் மரணித்தார். குடும்பமே நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதார்கள். ஊரவர்கள் உறவினர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷனும் பேய்த்தால் இனி அந்த குடும்பத்தின் நிலை என்ன? மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு வருஷத்துக்குள்ளே 4 குமரி பெண்களும் கல்யாணம் முடிச்சிட்டார்கள். இது எப்படி? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய ஏற்பாடு. இவர்களுடைய கல்யாணம் நடக்க வேண்டுமாக இருந்தால் இவர் போகணும். எப்ப சரி போறதானே அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், பால் குடிச்சு கொண்டு இருக்கக்குள்ள அது எப்படி நேரத்தில் கேட்கிறார்கள், வானத்தில் மலக்குமார்கள் அந்த பகுதியிலே ஒரு சண்டாளனுடைய ரூஹ கைப்பற்றிட்டு வராரு. மோசமான தன்னை ரூஹ கைப்பற்றிட்டு வரக்குள்ள மலக்குமார்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு எப்பயாலும் உசுர் எடுக்கக்குள்ள இறக்க வந்தீங்க தான் சொல்றாரு. பால் குடிக்கிற புள்ளட உசுர அல்லாஹ் வாங்க சொன்னான். நான் பார்த்தேன், இந்த புள்ள பாவமே அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சிச்சு, இதுல உசுரத்துல எடுக்கிறதுல என்ன லாபம், எனக்கு நான் மனமே இல்லை, நான் கைவிட்டு வந்துட்டேன். வானவர்கள் மலக்குமார்கள் சொன்னார்கள், இஸ்ராயீல் நீங்கள் அன்று
அல்லாவின் ஆணையை புறக்கணித்து அதில் உங்களுடைய சொந்த இரக்கத்தை பாவித்து அல்லாஹ் கூட்டிட்டு வர சொன்ன நேரம் கூட்டிட்டு வராம விட்டுட்டு வந்தீங்களே, அந்த புடியன் தான் புள்ளதான் இன்றைக்கு பெருசாவி இவ்வளவு பெரிய சண்டாளனான நிலையிலே ரூ கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் சொன்னதுல அர்த்தம் நீங்க அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்தான். மடியிலே இருக்கும்போது உயிரை கொண்டு வாருங்கள், முடியாது என்றார்கள். ஈற்றிலே அந்த மடியிலே இருந்து வளர்ந்த குழந்தை பாவியான நிலையிலே வளர்ந்து உயிரை மோசமான நிலையிலே ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. எனவே மரணத்துக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், யாருடைய ரூ பிரியவரை மௌத்தாவனும் என்றிருந்தால் ஒரு செகண்ட் நாங்கள் பிற்படுத்தவே மாட்டோம். நோ எக்ஸ்டென்ஷன். விசால எக்ஸ்டென்ஷன் இருக்குதானே, அப்ளிகேஷன் ஒன்னு எக்ஸ்டென்ஷன் இருக்குதானே, தொழில் வாய்ப்புல எக்ஸ்டென்ஷன் டேட் கொடுக்கிறார்கள். மரணத்தில் நோ எக்ஸ்டென்ஷன். ஒரு செகண்ட் தலை வகிரவாஜ் யாருடைய மரணம் வந்து விட்டது என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ ஒரு செகண்ட் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்றான். எனவே அந்த மரணம் மனிதர்களுக்கு வரும் என்று அல்லாஹ் சொல்லியும் ஆச்சரியம் என்னென்றால், எங்களுக்கு ஒரு மௌத் இருக்கிறது என்று ஒருத்தர் நினைக்கிறார்கள். எங்களோடு இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று நினைக்கவில்லை. பாருங்க, முந்தி எங்களோட வாப்பா அப்பா குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்கே, அரசர்கள் அதிகாரிகள் எங்கே, அகந்தை கொண்டு ஆண்டவன் என்று சொன்னவர்கள் எங்கே, நபிமார்கள் எங்கே, எல்லாரும் மௌத்தா வைத்தாங்களே. அப்ப நாம் உலகத்திலே மிஞ்ச போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மனுஷனுக்கு உள்ள அளவுக்கு மட்டும் மூளை உண்டு. மிருகங்கள் மௌத்த நினைச்சுன்னு சொன்னால் இந்த பூமியில அது ஒரு கவளம் உணவு கூட சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. மௌத்த நினைச்சு ஒண்ணும் எல்லாமே மௌத்தா அது அப்படியே மெலிஞ்சு போய்த்திரும் சொல்லுவாங்க. இப்ப எங்களுக்கு மரணம் பற்றி அறிவிக்கப்படும் என்று வச்சுக்கோங்களேன், எங்கட மரணம் பற்றி அறிவிக்கப்படும் என்ற ஒரு நிலை இருந்தேன்னு வைங்க. எனக்கு அறிவிச்சுக்கிற இன்ன ராவுக்கு 12 மணிக்கு மௌத்தா போறேன்னு சொல்லி கச்சேரியால அறிவிச்சுக்காங்க. சட்டப்படி நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு வெள்ளனையில இந்தே அழுத கண்ணும் தொழுகையுமாக தௌபா இஸ்திக்ஃபாருமாக இருக்கணும். சொல்ற உதாரணம், இன்றைய முழு நாள் நான் என்ன செய்வேன்? நல்ல திண்டுகளோட கடைசி டீ ஆப்பிள் நாரங்கா பிளாங்கா பிளபத்திரிக்கா பிளாங்கா துளசிக்கா அது கொஞ்சம் ஆக்கிட்டாங்க. வீட்டுல உள்ளவனும் ராவைக்கு 12 மணிக்கு இன்னோட போற இதை கொஞ்சம் தீச்சு கொடுப்போம், கடைசி தின்னுட்டு போட்டும். கேக்கு ஆசை, கேக் கொஞ்சம் செட்டு கொடுப்போம். முட்டை ஒரே முட்டை தின்னுவான், முட்டையை வச்சு கொடுப்போம். 12 மணி வரைக்கும் தின்ற இவர் ஒத்துக்கொள்றீங்களா? இந்த எப்படிதான் இருக்கு. ராவ் 12 மணிக்கு இடையில மௌத்தா போறன்னு தெரிஞ்சால் வெள்ளனையில இருந்தே இறைவனின் பக்கம் நம் உள்ள முன்னோக்கணும் என்ற நிலை இந்த உம்மத்தில் இல்லை. பயான் 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 சொல்ற மரணத்துக்கு முன்பு நம்மை நாம் தயாரித்துக் கொள்ளும் விதம். எத்தனையோ பிரயாணங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்றார். பெட்டா போறதுக்கு பெட்டா ஹாங்காங்ல ஆகிறேன், பேங்காக்ல ஆகிறேன். பெட்டா போறதுக்கு ஷர்ட் ஒன்று போட்டு லேஞ்ச் ஒன்னும் கையில் எடுத்து பேனா ஒன்று மடிச்சு மறுவ கண்ணாடிட்டு போய் பார்த்துட்டு மறுவ வேற பேச வச்சுட்டேன்னு சொல்லி பேசையும் எடுத்துக்கொண்டு ஐடென்டி கார்டையும் எடுத்துக்கொண்டு வெட்டாக்கு போறது இவ்வளவு ஏற்பாடு. பாகிஸ்தானுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து விசா அடிச்சு அங்க செலவுக்காக வேண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்து வெத்தலை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்ல இறங்கின வெத்தலை விற்கிறோம். வெத்தலை அருமையானவர்களே, பாகிஸ்தானின் பிரயாணத்துக்காக இத்தனை ஏற்பாடு. என்ற ஒரு நாள் கபரிஸ்தானுக்கு நாம் போய் தீருவோம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சரி ரெடி பண்ணல. அதுல உணர்வு என்னால் அதை நாங்க போன பிறகு அனுப்புவாங்களாம்.
நாங்க போன அனுப்புவாங்க. என்னது வீட்டுல கத்தம் அது வாரம் திண்டுட்டு போற எங்களுக்கு அப்படியாவது ஒழுங்கா இருக்குவாங்க. அதிலே மோதி பொட்ட பக்கம் இன்னும் அதாபாங்க லெப்ப ஓதிக்காரு அல்லாஹ் மஜால் கபராவு ஹுஃப்ரதம் மின் ஹுஃப்ரி நீரான் மாற்றி ஓதி கதம் தமாம்ல வார துவாவை இவர் மாற்றி ஓதி லெப்பதானே. யா அல்லாஹ் இவருடைய கபரை இருட்டறையாக ஆக்கி வைப்பாயாக. வந்தவனெல்லாம் ஆமீன் அந்த அடி நம்பிக்கை போல போல நம்பே நம்பக்கூடாது. அதையாவது ஒழுங்கா செய்யறான குர்ஆன் ஓதி ஈசால் சவாப் செய்தி ஏழைகளுக்கு தர்மம் செய்தி இல்லாதவர்களுக்கு எங்களோட வாப்பாட பேர்ல சதக்கத்துள் ஜாரியாக போகட்டும் செய்யறாங்க. எங்க அலையாசிக்கு தான் கொண்டாந்து கொடுக்கிற அதுல கடைசி பழத்தில் அடிக்கிற. இப்ப புதிய ஒரு பட்டம் வந்துக்கிற பேப்பர்ல வருகிறோம். சிங்களவர்கள் கிறிஸ்தவர்கள் போடுற மாதிரி உப்பத்த விப்பத்தான்னு போடுற பிறப்பு இறப்பு ரெண்டு பக்கம் போட்டு இவர் தாடியெல்லாம் வச்சு தொப்பியெல்லாம் போட்டு துறைக்கு தொப்பி அடிச்சு கீழே போடுற. அன்புள்ள சலாம் ஆஜியார் அவர்களே, சும்மா உதாரணம், நேற்றோடு நீங்கள் மரணித்து 40 நாள் சொல்றேன். அதற்காக வீட்டிலே குர்ஆன் ஓதி நேற்றிரவு கட்டமும் தவாம் செய்யப்பட்டது. ஏனால் சண்டே டைம்ஸ் கபருக்கு போறதானே, ஐலண்ட் பேப்பர் போறதானே பாப்பாரு. அதே சோதிக்கார் மரண அறிவித்தல் பத்திரிகையில வந்துவிட்டது. போட்டோ போட்டு மரணம் என்பது ஒரு பெருமை மாதிரி பெரிய வசதி உள்ள எல்லாம் சொல்வார்கள். பாப்பாட மையத்துக்கு எப்படி மண் போட்டா மண் புள்ளாத மனம் அப்படி சொல்லணும். நீங்க பெருமைப்பட்ட என்ன செய்ய பாப்பா பண்ற பாடு முன்கர் வைக்கிறோம். அவங்க இங்க இந்த சனம் வருது நம்ம பார்த்துக்கொண்டே வந்த வாப்பாட மையத்துக்கு கடைசி கிரௌட் பம்பலாட்டு அடே அம்மாட்டோட கேட்டு வேடா வாப்பாக்கு புரோசனமிக்கா. எனவே நான் என்ன சொல்கிறேன், உலகத்தில் ஒத்தனை நம்பவானா மனைவி மக்களா இருந்தாலும் நம்ப முடியாது. அது குற்றமாக நினைக்கிறது இல்லை. அந்த இயல்பு அப்படிதான், பாசம், அந்த பாசம் அப்படிதான். எனவே ஹயாத்தோட பிள்ளையே மௌத்தொண்டு வரும் என்று எதிர்பார்த்து போகணும். மௌத்தொண்டு எதிர்பார்த்து போகணும். அனசீதயா மகரூரு அன்னக மையித்துன் அனசீதயா மகரூரு அன்னக மையித்துன். ஒரு கவிதை, அரபு கவிதை. அதுல பாடுறார்கள் மடையடை. எங்களை பார்த்து என்ன சொல்றாரு, மடையடை. மௌத்த மறக்கிறவன் தாரு மடையடை. அனசீத யா மகரூர் அன்னக மையித்துன். அனசீத நீ மறந்து விட்டாயா, யா மகரூர் மடையடை அன்னக மையித்துன். நீ ஒரு நாளைக்கு மௌத்தா போறது நினைவில்லையா அவனுக்கு? மௌத்தா போற நினைவில்லையா அவனுக்கு? உறுதியா நினைச்சுக்கோ, ஒன்றை மட்டும் உறுதி செய்து கொள். நீ ஒரு நாளைக்கு மௌத்தாவினை கபர்ல கொண்டு வைப்பாரு. நம்புறமா? ஒரு ஊர்ல சிலோன்ல தான் எவ்வளவு மனுஷன் மோடையா பேசிட்டு பாருங்க. அந்த கிராமத்துல சந்தாக்கு இல்லையா? சந்தாக்கு வயிற்று கொண்டு போற சந்தாக்கு அடுத்த ஊர்ல தான் வாங்கி கொள்ற லோன். அப்ப அந்த ஊருக்கு சந்தாக்குன்னு வந்துச்சான். வரவும் அவங்க பார்த்தாங்க பழைய சந்தாக்க இந்த ஊருக்கே கொடுத்தியா? பழைய சந்தா கொண்டாந்த அன்றைக்கு ஊர்ல ஒரு மையத்து ரெஸ்டி சென்னாராம். சரியா சந்தாக்கு அந்த அன்றைக்கே ஒரு மையத்துடா. என்ன நோக்கத்தோட தந்தானோட தெரியாது. என்ன மையத்தை கொண்டு போய் அடைக்கிறாரு. அடுத்த நாள் இன்னொரு மையத்தை சிலோன்ல ரெஸ்டிக்கு நல்ல ஜுவாலாவி இப்படி கொண்ட எருமையெல்லாம் வச்சு பள்ளியில ரெஸ்டி அவரு கோவம் போயிட்டு இந்த சந்தா கொள்ள சுட்டு தான் நல்லா மௌத்தா போறாங்க. அண்டு சந்தாக்க நெருப்பு வச்ச சந்தாக நெருப்பு வச்ச அண்டைய பார்த்து ஊர்ல 2 மையத்து அல்லாட ஏற்பாடு பாரு. அதுக்கு ஒரு பம்பு கட்டி அதுல பழவாடிக்கு கொண்டு போய்த்தியா? தேவையா? மரணத்தோட விளையாடவானம். அது நாங்க நீக்க நினைக்கிற மாதிரி தரித்திரியம் அல்ல. மரணம் வரும், மௌத்து வரும். அல்லாஹ் சொன்னானே
நீங்க எல்லாரும் மௌத்தா போறேன்னு சொல்லி எப்படி ஆயினாலும் மௌத்தா போய்க்கும். எனவே மரணத்துக்கு சைஸ், வயசு, காலம் என்பதில்லை. மனக்கோலத்திலே உள்ளவர்கள் பிணக்கோலமாக மாறிய வரலாறுகள் ஏராளம். மாப்பிள பயிற்சி பண்ணிக்கார் எக்ஸிடராவில மாப்பிள மௌத்து. குறித்த நேரத்திலே கல்யாணம் நடத்தப்பட வேண்டும். விளம்பி கொடிந்த முறை மாப்பிள மச்சதாரன் கல்யாணம் வீட்டுல இங்க வாழாது சொல்லி அவனை வந்து உடுப்பாட்டின அவனுக்கு சொல்ல தாலி கட்டுன்னு சொல்லி அவனுக்கு ஸ்வீட் பட்ட மாதிரி ஒருத்தருக்கு சான் இன்னொருத்தர கபருக்கு. எனவே மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, மரணம் உண்டு. மௌத் சிந்திக்கணும். அந்த மௌத்தை பயந்து வாழும். மௌத்தை பயப்படுறேன்னு சொன்னால் மரணத்துக்கு பின்னால் நான் என்ன செய்வேன், எங்கு கொண்டு போய் வைப்பார்கள், மண்ணறையினை வைப்பார்கள், எவ்வளவு காலம் சொல்ல முடியாது. கியாமத் வரை விதிக்கணும். அதுவரை நாம் நமது மண்ணறையிலே இருக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு நன்மை தேடணும், எவ்வளவு நன்மை தேடணும். மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இஹ்யா என்ற கிதாபிலே வருகிறது வரலாறு, மரணம் என்பதே நல்லவராக வாழ்ந்தால் நல்லவர்கள் பிரியப்படும் படியேதான் நடக்கும். அஸ்ஸதகத்து ரத்துல் பலாய் வ ஹத்துல் கலாய். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தர்மம், சதகா, தர்மம் தாராளமா செய்யும், அவரது அந்தஸ்துக்கு ஏற்ப செய்யும். அது என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வாழ்நாளை அதிகரிக்கும், வாழ்நாளை அதிகரிக்கும். அத்துடன் உங்களுக்கு வரும் சோதனைகள், பலாய், முசீபத்துகளை அது நீக்கிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே தர்மம் அதிகமாக செய்யுங்கள், இஸ்திக்ஃபார், தௌபா அதிகமாக செய்யுங்கள். நாம் நாளை ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற உணர்வோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை மீற மாட்டோம் என்று உறுதி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்று ஒரு நாள் வரும் மரணத்தை நாம் ஆவலோடு தழுவி மண்ணறையிலும் மறுமையிலும் சுவீட்சம் பெற்றவர்களாக ஆகிக் கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அல்லாஹ்வும் அப்படியே நம்மை ஆக்கிவிப்பானார். அத்துடன் அருமையானவர்களே, இறுதியாக வழமையாக உங்களுக்கு நாம் நினைவூட்டக்கூடிய மதரசாவுடைய வளர்ச்சிக்காக செய்யும் அந்த சதக்காக்களை நினைவூட்டுகிறோம். தந்தவர்கள், தந்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றியும் செலுத்துகின்றோம். அத்துடன் அப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்பவர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தி, உற்சாகமூட்டும் செய்தி ஒன்றிருந்தால் இன்னும் உற்சாகம் பிறக்குமே. அல்லாஹ்வின் பேரருளால் எம்முடைய இந்த இஹ்சானியா மதரசாவில் கராத் போட்டியிலே தெரிவு செய்யப்பட்ட 2 ஹாஃபில் சிறுவர்கள் இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் மிஸ்ர் நாட்டை நோக்கி செல்லுகிறார்கள், ஈஜிப்துக்காக செல்லுகிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நல்ல தாக்கத்தையும் இன்னும் தீனிலே, இல்மிலே நல்ல உற்சாகத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தருள்வானாக என்று நாமும் சொல்வதோடு நீங்களும் துஆ செய்வீர்கள் என்பதற்காக சொல்கிறோம். ரமலானுக்கு முந்தி ஒரு மாணவர் மலேசியாவுக்கு போய் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு வந்தார். இன்று இரவு 2 மாணவர்கள் ஈஜிப்துக்காக செல்லுகிறார்கள். கஞ்சா புகை எழுந்த பீர்ச மக்காம் மண்ணிலே கடல் கலந்த நாட்டுக்கு அருள் மறையை அழகாக ஓதச் செல்லுவதை உருவாக்கி தந்த நாயனை நாம் எப்படி மறப்பதே, அவனை எந்த நாவால் புகழ்வது என்று நான் உங்களிடத்திலே நினைவூட்டிக் கொண்டு நிறைவு பெறுகிறேன். அல்லாஹ் தபாரக் வ தஆலா சொல்லுவதை கேட்பதை நம் வாழ்நாளிலே அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானா.